நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா அதிசார பயிற்சி, குருவின் அதிசார பயிற்சி அப்படிங்கிறது சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, எப்போ அதிசார பயிற்சி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் காலச்சக்கரத்தின் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பயிற்சியாகிற குரு பகவான் உச்சபலம் அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏராளமாக நடக்க இருக்குது. ஒன்றிரண்டு நன்மைகள் இல்லை, நன்மைகள் ஏராளமாக நடக்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் உங்களுக்கு உருவாயிருக்கு. என்னன்னா, குறிப்பாக சனி பகவானின் அஷ்டமச்சனி பாதிப்பில் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்க அமைப்பு சிம்மராசிகளுக்கு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலை தொழில் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய நடக்குது. வேலை தொழில் சார்ந்த பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் உங்களை பாடாப்படுத்துது. மூன்றாவதாக உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா குடும்ப பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் ஒரு வாக்குவாதம், விவாதம், சண்டை சச்சரவு, மனஸ்தாபங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான்காவதாக மனதில் ஒரு குழப்பம் அப்படிங்கிறது எப்போதும் இருந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் இருக்குதா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். இருக்குதுல்ல? இருக்குது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தவர் இப்போ என்ன பண்ணிட்டாரு, அதிசாரம் பெற்று 12ஆம் இடத்துக்கு வர்றார். 12ஆம் இடத்துக்கு வர்றதும் உங்களுக்கு ஒரு லாபம் தான். என்ன விதமான லாபத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த வேலை தொழிலில் ஒரு நச்சரிப்பு இருந்தது இல்லையா, கூட வேலை பார்க்குறவங்களோட தொந்தரவு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு வேலை போய்கிட்டு இருக்க ஒரு அமைப்பு. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்க, வேலை ஒரு பக்கம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, தொழில் செய்கிறவங்களுக்கு சொந்த தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. அதே போல் உங்களுக்கு மேலதிகாரி சொல்கிறத உங்களால் ஏற்றுக்க முடியல, நீங்கள் சொல்கிறத அவர் ஏற்றுக்க முடியல. ஒரே பார்த்திங்கன்னா ஒரு சலசலப்பாக போய்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், பல பேருக்கு வேலை அப்படிங்கிற ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா சிரமமாக இருக்குது. தொழிலில் லாபம் இல்லை. வேலை செய்கிறீங்க, தொழில் எடுக்கிறீங்க, செய்கிறீங்க, பண்ணுறீங்க, ஆனால் போதுமான லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. இதில் குறிப்பாக இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு குறையுது. இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு குறைகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வேலையில் இருந்த நெருக்கடி, தொழிலில் இருந்த நெருக்கடி, குடும்பத்தில் இருந்த ஒரு நெருக்கடிகள் குறையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மாறி இருக்கு. ஆமாம், மனக்குழப்பம் சார்ந்த விஷயங்கள் கேது பகவான் கொடுத்துக்கிட்டு இருக்கார் இல்லையா. ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும். பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி, என்ன லக்கணம் விஷயங்கள் இருக்குது, உங்களுடைய ஜாதக அமைப்பில் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்குது, அதுலேயும் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறாரா, நல்லா இருக்கிறாரா, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக நம்ம பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் தான் அதோட முழுமையான தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். நீங்கள் அப்போ அதுக்கான முழுமையான தீர்வு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னாக்க, டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தசாபுத்தி அமைப்புகளோட திருக்கணித முறைப்படி துல்லியமாக விபரமாக உங்களுடைய ஜாதகத்தின் நிலைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றார் போல இந்த கோச்சார நிலைகளில் வரக்கூடிய கிரக மாற்றங்களுக்கு ஏற்றார் போல சூழ்நிலைகளை ரொம்ப இலகுவாக கையாளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அழகாக உருவாகும். அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அப்போ இந்த அதிசாரம் பெற்று வரக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பக்கம் வேலை தொழில் நெருக்கடிகள், குடும்ப பிரச்சனைகள், தீர்வுகள் கொஞ்சம் கிடைச்சாலும் இன்னொரு பக்கம் எதிர்பாராத செலவுகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் உங்கள் கணக்கிலே இருக்காது, திடீர்னு ஒரு செலவு வரும், பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் அப்படிங்கிறத எடுக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி தான் இப்போ உங்களுக்கு பதில் சொல்லணும். என்ன மாதிரி எதிர்பாராத செலவுகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, தவிர்க்க முடியாத செலவுகளாக இருக்கும். பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட முடியாத செலவுகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த செலவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் சுமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய திட்டம் வேறு, இங்கே நடக்கிற விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வருமா அப்படின்னா, கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கொண்டே ஆகணும். எடுத்துக்கிறது தான் நல்லது, பெரிய சிறப்பையும் தரும். எடுத்துக்கிறது மிகப்பெரிய நல்லது.
நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும், வேலை தொழில் சம்மந்தப்பட்டத்தில் செலுத்தணும், எதிர்பாராத செலவுகளுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு அதிசார பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு அதிசாரம் எப்போ ஆகுது அப்படின்னா 17/10/2025 7/12/2025 வரைக்கும் குரு அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இது வந்து 1.5 மாத காலகட்டம் மட்டுமே. ஸோ அதனால் 1.5 மாதத்துக்கு குரு மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு இருப்பார். அதுக்கப்புறம் 7/12க்கு அப்புறம் 7/12/2025 அப்புறம் குரு வக்ரகதியா கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போயிடுவாரு. இது சிம்ம ராசிக்கு குரு 12ஆம் இடத்துக்கு வராருங்க. நான் சொல்றது எல்லாமே திருக்கணிதப்படி. ஸோ அதனால குரு உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. 12ஆம் இடத்துல இருந்து குரு எங்க பாக்குறாரு அப்படின்னா 4ஆம் இடத்தை பாக்குறாரு, அதே மாதிரி 6ஆம் இடத்தை பாக்குறாரு, அதே மாதிரி 8ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்போ உங்களுக்கு குரு மிகப்பெரிய லெவல்ல நன்மை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். 1.5 மாச காலகட்டம் ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும், நிறுத்தி நிதானமா இருக்கணும். இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களாக நான் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்பவும் அதே தான் அழுத்தி நான் சொல்லுவேன். பொதுவாகவே குரு 12ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் பார்க்கக்கூடிய இடங்களும் நல்லா இல்லாத போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ல் இருக்கனால 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, பதவி ஸ்தானத்தை பார்க்குறாரு, அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், அதே மாதிரி புதுசாக பதவி கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லதுங்க. பொருளாதாரத்தை சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்க போகுது. அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. ஆனால் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்க ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குரு எங்கே பார்த்தாலும் அதை வளர்த்து விட்டுருவாரு. நோய் ஸ்தானத்தை பார்க்குறாரு, அதையும் வளர்த்து விட்டுருவாரு. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கரெக்டாக உங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கடனை அடைச்சிட முடியும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குரு தேவையில்லாத அந்த மருத்துவ செலவுகள், தேவையில்லாத அவமானங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டமும் வரும். ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. குரு அங்கே பார்க்கறதுனால அஷ்டம சனியிலிருந்து உங்களுக்கு விடுவு காலம் கொஞ்ச நாளைக்கு, சரிங்களா? பொதுவாகவே சிம்மராசிக்கு அஷ்டம சனி காலம் சொன்னேன் இல்லையா? இந்த அஷ்டம சனி காலத்திலிருந்து குருவோடைய பார்வை அந்த அஷ்டம சனியை தாக்கத்தை உண்டு பண்ணாது, தாக்கத்தை குறைச்சிரும். பொதுவாக 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உற்பத்தி சார்ந்த தொழிலுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. அதே மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. இவ்வளவு நாள் அது கஷ்டத்துல இருந்துச்சு, இப்போ குரு பார்க்கறதுனால ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துருவாரு. தொழில் ரீதியா நல்ல மாற்றங்கள் இருக்கு, நல்ல இன்கமும் உறுதியாக உங்களுக்கு உண்டு. பொருளாதார வாழ்க்கை தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு குரு 6ஆம் இடத்தை பார்க்குது. 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. ப்ரொமோஷன் கிடைக்கிறது, நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதே நேரத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் இருக்கணும். மற்றவங்களுக்கு போய் இந்த அட்வைஸ் பண்ணுற வேலையை விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு ராசியில் கேது இருக்குது, அஷ்டமத்தில் சனி இருக்குது, குரு 12ல் இருக்குது. இந்த சிம்ம ராசிக்கு ரொம்ப ரொம்ப போராத காலகட்டமாக இருக்கனால நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு வந்தால் மட்டும்தான் அது நல்லது. இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமமாக போயிடும். இது நான் அட்வைஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு நீங்கள் கஷ்டப்பட காலத்தில் தெய்வம் ஒரு வாக்கு சொல்லுதுன்னு நினச்சிக்கிட்டாலும் சரி. ஏன்னா வாலண்டியாக மற்றவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணி நல்ல வழிக்கு அவங்கள கொண்டு வரணும்னு நீங்கள் இயற்கையாக நினைக்கக்கூடிய ஆள். ஆனால் அதுக்கு இப்போ நீங்கள் ஆளாகாதீங்க. அதுக்கு இந்த டைம் நல்லா இல்லை. நீங்கள் பொதுவாகவே மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி உங்களோட வளர்ச்சி அடையும் போது அவங்களையும் கூட கூட்டிகிட்டு போகிறது உங்களோட இயல்பாக இருந்தாலும் இந்த காலகட்டம் நீங்கள் நல்லதே செஞ்சாலும் சரி, நல்லதே சொன்னாலும் சரி, அப்படி ஆப்போசிட்டாக அகென்ஸ்டாக மாறும். தேவையில்லாமல் அதை நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதனால் உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது இன்னும் ஏன் சுமை அதிகமாக ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அதனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு போனோமா, வேலை பார்த்தோமா, வந்தோமா, ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களை கடுப்பேற்றுறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. பட் அவங்களெல்லாம் காணாமல் வர்றது தான் ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் குரு மறைஞ்சிருக்காரு. அதனால் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம் தான் சண்டை சச்சரவு.
வெளியில் இருக்கக்கூடிய டென்ஷனை வீட்டில் வந்து காமிக்கக்கூடாது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் சோறு தண்ணி கிடைக்காது. அதனால் வீட்லேயும் ரொம்ப அமைதியாக இருக்கணும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதனால் வீட்லேயும் ரொம்ப அமைதியாக இருங்க. உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் இல்லைனாலுமே இந்த காலகட்டத்தில் குரு மறைஞ்சிருக்கனால உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்குன்னு வீட்லேயும் வெளியிலேருந்து தான் ஆள் வராங்கன்னா வீட்லேயும் கொஞ்சம் அப்படி தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம், எல்லா விஷயத்தையும் கடந்து வர முடியும். உங்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்குது. எப்போவுமே சிம்ம ராசி வந்து நேர்மையாக இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. அதனால் நிறைய விஷயங்களில் வந்து சிக்காமல் வெளியில் வரதுக்கு முடியும். இயற்கையாகவே வந்து சூரியன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கனால சூரிய வழிபாடு பண்ணுங்கள். காலையில் 6 to 7 உதயமாகக்கூடிய சூரியனை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமை சிவன் ஆலயம் சென்று வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிங்கன்னா இந்த கஷ்ட காலத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். கிரக சூழ்நிலைகள் சரியில்லைன்னா அந்த சிவபெருமான வழிபாடு பண்ணிங்கன்னா அத்தனை பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் நீங்குவீங்க. அத்தனை பிரச்சனைகளும் எப்படி வந்து ஒரு பனி இருக்குது அப்படின்னா சூரியன் வந்து அதை வரும்போது அப்படியே பனி போல் அது விலகிரும் இல்லையா, அதே மாதிரி சிவனுடைய வழிபாடு பண்ண உங்களோட பிரச்சனைகள் வந்து அப்படியே விலகி போயிடும், கண்ணுக்கு தெரியாது. அதனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குது. பட் ஆனால் கவனமாக இருங்கன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடனை தீர்க்கறதுக்கு ஒரு சோர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உருவாகும். நீங்கள் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கடன் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கு குரு 12ல் வந்து பார்க்குறாரு. அப்போ எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் இருக்கும். புதுசாக டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பிஸ்னஸை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு கடன் கிடைக்கும். அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான லோன் எடுப்பீங்க. ஒரு வீடு வாங்குறதோ அல்லது ஒரு இடம் வாங்குறதோ ஒரு லோன் எடுத்து சின்னதாக ஒரு லோன் போட்டு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு. அதே மாதிரி வாகனங்கள் வாங்குறது, கார் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அஷ்டமத்தை குரு பார்க்குது. அதனால் தேவையில்லாத கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். குரு 4ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குது. மருத்துவ செலவு இருக்கிறதுனால வண்டி வாகனங்களுக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. ஒரு விரயம் இருக்குது, அது சுப விரயமாக மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது வந்து கோல்டாகவும் இருக்கலாம், ஒரு இடமாவும் இருக்கலாம், அல்லது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாகவும் இருக்கலாம். உங்களுக்கு என்ன விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஆர்வம் இருக்கோ, எதில் நம்பிக்கை இருக்கோ அந்த விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது கட்டாயம் உங்களுக்கு பெரிய டெவலப்மெண்ட்டை உறுதியாக கொடுத்துருங்க. அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவனோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து செல்லணும். இல்லை அப்படின்னா சண்டை சச்சரவுகள் போட்டு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துன்னு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. வாழ்க்கையில் வந்து உறவுகள்கிட்ட அனுசரித்து போகிறது தான் வாழ்க்கை. அதனால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பெண்களுக்கு கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 8ஆம் இடம் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்ய ஸ்தானமாக இருக்குது. அதை கணவர் வந்து அலட்சியப்படுத்திட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் அலட்சியமாக இருந்துடாதீங்க. அவரை வலுக்கட்டாய பிடிச்சிட்டு போய் என்ன செய்யுங்க, டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுருங்க. அவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லுவார். ஆனால் உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்கள் இந்த டைமில் ஒரு தலையில் ஒரு கொட்டை போட்டு ஒரு அடியை போட்டு, இல்லை இது எனக்கு நீங்கள் முக்கியம், அதனால் நான் உங்களை வந்து பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், தரத்தரன்னு இழுத்துட்டு போய் டாக்டர்கிட்ட உட்கார வச்சுருங்க. அவர் ஒப்பீனியன் கொடுக்கட்டும், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது பிரச்சனைக்குரியதுன்னு அவர் ஒப்பீனியன் கொடுக்கட்டும். ஏன்னா கணவருக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது, மருத்துவ செலவு இருக்குன்னு உங்களுடைய ராசி அமைப்பு இருக்கனால கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அமைப்பு, குடும்பத்தாருடைய ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கு உண்டானது, புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக நான் சிம்மராசி பெண்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, கணவரை அதிகமாக டார்ச்சர் பண்ணாதீங்க. அவங்களுடைய கை இது பண்ணிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் போடுங்க. அவங்க கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் போடுங்க. இந்த ஆன்லைன்ல ஆர்டர் போடுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி உங்களுக்கு தோணும், விரக்தி, அதனால ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வாங்கணும்னு தோணும். பட் ஆனால் வீட்லயும் என்ன சூழ்நிலை இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா 12ல் குரு மறைஞ்சிருக்கும் போது நிறைய விரக்திகள் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்பை விட்டுட்டு டைவர்ட் ஆகிறதுக்கு உண்டானது, அப்படியே வந்து சோஷியல் மீடியாவுக்கு போகிறது, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, யூடியூப்பு, ஷார்ட்ஸு, இந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸு சிம்மராசியுடைய குழந்தைகளை பார்த்து அவங்கள வழிநடத்த வேண்டியது கட்டாயம். அது இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு வராது. குருவோடைய அனுகிரகம் இல்லாதனால ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. அதனால் 4ஆம் இடத்தை பார்த்துறாரு. ஆரம்ப கல்வி ஓகே,
ஆனால் ஹையர் எஜுகேஷன்ஸில் நீங்கள் நினச்ச மாதிரி வர முடியாது, இல்லை நினச்ச பிளேஸ்மெண்ட்டுக்கு போக முடியாது. இதெல்லாம் இருக்குது, அதனால் பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பதவி ஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறதுனால கவர்மெண்ட் எக்ஸாம் போகிறவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. இந்த டைமில் ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், உயரிய பதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால லஞ்ச லாவண்யங்களை ஈடுபடும் போது கவனமாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. பொதுவாகவே லஞ்ச லாவண்யங்களை வந்து உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க ப்ரெஷர் பண்ணி நீங்கள் வாங்கினாலும் கடைசியில் நீங்கள் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு போயிடுவீங்க. அதனால் 1.5 மாத காலகட்டம் ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்துக்கிறது நல்லது. அதனால் லஞ்ச லாவண்யங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு இது சூப்பரான டைம் நான் சொல்லுவேன். குரு மறைஞ்சாலும் அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப நல்ல டைமாக இருக்குது. திடீர்னு வந்து பேர் புகழ் எடுக்கிறது, நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆனாலும் நீங்கள் உங்களுடைய பேர் அப்படிங்கக்கூடியது அத்தனை பேத்துக்கு தெரியும். கட்சி ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா சில பொறுப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கும், நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கும். கட்சி ரீதியாக நிறைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நிறைய பல்வேறு இடங்கள்லேருந்து சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க, கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தாய் வழி சொத்துக்கள் வரும். கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி நீங்கள் யார் மேலேயாவது கேஸ் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. உங்கள் மேலே யாராவது கேஸ் போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்பு. அதனால் கோர்ட்டு கேஸு விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால உயில் சொத்து, பினாமி சொத்து, அதாவது வாரிசு இல்லாத சொத்து, இந்த மாதிரி சொத்துக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் ஏதாவது ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாம் நீங்கி உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்பு. சில பேருக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், லாட்ரி, புதையல் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. பொதுவாகவே சிம்ம ராசிக்கு வந்து பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கு. மற்றபடி இந்த தேக ஆரோக்கியத்திலையும் இந்த ஃபேமிலி இதுலையும் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு அதிசாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள். அதாவது முதல்ல பார்த்தாலேயானால் குரு என்பவர் யார் அப்படின்றத பார்க்கலாம். இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே அதிசுபர்னு சொல்லக்கூடியவர் குரு. குரு மட்டுமே 100% சுபர் இருக்கக்கூடிய கோள்களிலேயே. அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அவர் பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி, அது வந்து மிகைப்படுத்தப்படும், அதிகமாக நல்ல ஒரு சுபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடும். அதனால தான் குரு அப்படின்னு சொல்ல உடனேவே எல்லாவற்றிற்கும் ஏற்றமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. குருவை பற்றி சொல்லுமே, ஆனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது குருவிற்கு தன்னுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு மற்றும் மீனம். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 9, 12 2 ராசிகளையும் வந்து குருவினுடைய வீடாக சொல்கிறோம். தனுசு 9ஆம் வீடு அப்படின்றது வந்து பாக்கியம், தந்தை, இதை குறிக்கக்கூடியது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள், பண வரவுகள், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதை தவிர வந்து வெளிநாடு பிரயாணம், வெளிநாட்டில் வந்து உங்களுடைய இது அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அந்நிய செலாவணி, முதலீடுகள், அதை தவிர வந்து உங்களுடைய சுகமான தூக்கங்கள். 12ஆம் இடம்ன்றது வந்து அயனசயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அந்த மீன ராசியில் வந்து அவர் குருவினுடைய ஆட்சி வீடாக இருக்குது. அதனால் சுபர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது மீனராசியில் சுபர் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு 12ஆம் வீடாகவும் இருந்தால் லக்னத்திற்கு நல்ல ஒரு சுபங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு, அதாவது உங்களுடைய சயனஸ்தானம், உங்களுடைய அயனஸ்தானம், சுப செலவுகள், இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதில் அதை விட வெளிநாடு வாசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சரி, குருவை பற்றி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பற்றி பார்த்தீங்கன்னா குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம். எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான, அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார். அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கூட, அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளையும் மட்டுமே அவர் செய்வார்.
செய்வார். குருவை பொறுத்தவரையிலும் நன்மைகளை மட்டுமே செய்வார். சரி, குருவுக்கு பார்த்தலையானால் எல்லா கிரகங்களுக்கும் சமசப்தம பார்வைகள் இருக்குது. ஆனால் குருவுக்கு பார்த்தோம்னா அதை விட அதிகமாக 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் இருக்குது. அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது, அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை 5, 7, 9 அப்படின்னு 3 இடத்துல வந்து உழருது. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னோமே, ஆனால் எந்த ஒரு அதாவது ராசிக்கோ எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தாலேனால் அந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம், குழந்தை பிராப்தி நல்லபடியாக இருக்கும், சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு, புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும், அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு, மேல் படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சப்தமத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னும் பொழுது 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தாலேயானால் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். நல்ல திருமணங்கள் பெற்றோர்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன், அது தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெருகும். ஏன்னா குருவை பொறுத்தவரையிலும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது, குரு வந்து புத்திர காரகன்னு சொல்கிறாங்க, அதை தவிர வந்து தன காரகன்னு சொல்கிறாங்க. அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும். அதாவது 10ஆம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர 7ஆம் இடத்துல குரு இருந்து 7ஆம் இடத்தை பார்த்தாலோ அது 7ஆம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குருவுக்கு வந்து 9ஆம் பார்வை என்ன செய்யும்? குருவுக்கு 9ஆம் பார்வையின் மூலியமாக பார்த்தோம்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமாக உண்டு. குரு 11ஆம் வீட்டையே பார்க்கக்கூடிய நிலைமை வந்ததே. ஆனால் அதாவது அவர் 11ஆம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னா அதீதமான லாபத்தை திடீரென்று கொடுக்கக்கூடிய, ஏன்னா லாபஸ்தானத்தை தன காரகனை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தோமே ஆனால் அவர் வந்து அதீத சுவர், மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அவர் வந்து நல்ல அதாவது ராசியிலேயோ லக்னத்திலேயோ ராசியிலேயோ இருந்தாரே ஆனால் நேர்மையான வழிகள் மூலியமாக சம்பாத்தியத்தை பெறுப்பார். அதை தவிர வந்து அந்த ஜாதகருக்கு பார்த்தாலேயானால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனைகள் அமையும், ஏற்றமான விஷயங்களை மட்டும் செய்வார். அவர் போனாலே வந்து அவருக்கு பெரிய மரியாதையும் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார்? இப்போ அதிச்சாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாரம் என்றால் அதாவது வேகமாக செல்லக்கூடியது என்று அர்த்தம். இது வந்து புவியீர்ப்பு விசையை விட்டு சற்று தள்ளி போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது வந்து வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு சூரியனுக்கு ஒரு 4வது அதாவது அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு 4, 5 அந்த மாதிரியான இடத்தில் சூரியன் போகும்பொழுது அது வந்து அதிசாரமாகவும் உடனடியாக வக்கரகதி அடைந்தும் திருப்பியும் வந்து ரெகுலரைஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தோம்னா குருவுக்கு 4ஆம் இடத்துல புரட்டாசி மாதத்தில் இந்த அதிசாரம் ஆரம்பிக்கிறது, அதிவேகமாக செல்லக்கூடிய நேரமாக இருக்கும். அதற்கு பிறகு ஒரே மாதத்தில் அதாவது பார்த்தோம்னா 18/11/2025 அப்போ பார்த்தேனால் குரு அதிசாரமான குரு புரட்டாசி 4 அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருந்த குரு வக்கரகதி அடைய ஆரம்பிப்பார். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் வரும்போது குருவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு பார்த்தேனால் 4ஆம் இடத்துலேருந்து அதாவது 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வந்து சூரியன் ஒன்றுன்னா மூவ் ஆன உடனே வக்கரகதியிலிருந்து கிட்டத்தட்ட 17/3/2026 அன்னைக்கு அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார். அதற்கு அப்புறம் வந்து ரெகுலராக போகிற மாதிரி அவர் வந்து தன்னுடைய சாரத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அவர் வந்து குருவினுடைய அதாவது அடுத்த ராசிக்கு வருட கிரகமான குரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார். அது வந்து மே மாதத்தில் வருது. இப்போது அதிசாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம், அதாவது 8/10/2025 18/11/2025 வரலும் அதிசாரம் வரார். 18/11 பார்த்தேனால் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் வக்ரகதி ஆகி அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு போகிறார். மிதுன ராசிக்கு புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு 21/12/2025 போகிறார். அதற்கு பிறகு புனர்பூசம் 2 புனர்பூசம் 1 இது எல்லாமே மிதுன ராசியில் தான் இருக்குது.
அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாளர் எப்போன்னா 17/3/2026. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு அதிவேகமாக செல்றதுனால நிறைய மாறுதல்களை எல்லா ராசிக்கும் ஏற்படுத்துவார். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று வருவதனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் தொழிலில், பண விருத்தியில், அதை தவிர கர்ப்பஸ்திரிகள், அதாவது குழந்தை பிராப்தியில், தந்தையின் வருமானத்தில், தந்தையினுடைய உடல் நலத்தில், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய, வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களில் இது எல்லாத்திலையுமே மாறுதல்களை ஏற்படுத்துவார். சரி, இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பார்த்தாலேயானால் இந்த குருவுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சிவன் கோவிலில் இருப்பார். தென்முக கடவுளாக இருப்பார். தட்சிணாமூர்த்தியை போய் வேண்டிடுவாங்க. ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவது ரொம்பவும் நல்லது. அதை தவிர பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் துண்டு, எலுமிச்சம்பழம், இல்லைன்னா அவருக்கு வந்து மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, மூக்கு கடலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, நெய் விட்டு விளக்கு ஏற்றிட்டு வர்றது, இதையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எளிய பரிகாரமாக இருக்கும். சரி, இந்த குருவிற்கு உண்டான மற்றொரு எளிய முறை அப்படின்னு சொல்ல போனால் குரு காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 தடவையாக சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிசார மற்றும் வக்கர பெயர்ச்சி என்னென்ன மாறுதல்களை தரும்ன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பிடிஎஃப் போடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடன் உரையாடுறேன். சரியா? இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு அதிசார வக்கர பயிற்சி பலன்களை பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். இந்த குருவின் அதிசாரம் மற்றும் வக்கர நிலை, அதாவது 8/10/2025 பார்த்தாலேயானால் 21/12/2025 வரலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கார். வக்கர நிலையில் இருக்கார், அதிசாரமாறார், அதுக்கப்புறம் வக்கர நிலையில் வரார். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சில தொல்லைகள் வரும். தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. சிம்மராசிக்காரர்கள், அதுவும் வந்து அரசியல் இயந்திரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இருப்பினும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால், அதாவது 8ஆம் இடத்தையும் வந்து குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுகங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனாலேயே நல்ல தூக்கம் வரக்கூடிய வாய்ப்பும், அயனசயன போகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் குழந்தைகள் மூலியமாக சிறு தொல்லைகள் வந்தே தீரும். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் அரசாங்கம் சம்பந்தமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதற்கு பிறகு பார்த்தாலேன்னா புதிய முயற்சிகள், அதை தவிர வந்து அதாவது போட்டி, பொறாமை இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய போட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமூகமாகவே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரோண சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது, ருணரோகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக என்ன அப்படின்னா உடல் வலி, உடல் இருக்கக்கூடிய உபாதைகள் சற்று குணப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் உங்களுடைய ராசியை சனி பார்க்குறார். வக்கர நிலையிலிருந்து சனி பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு உடல் நிலையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சனி பகவான் வக்கரகதியிலிருந்து இவ்வளவு நாளாக குருவின் பார்வையில் இருந்தார். அவர் வந்து நேரடியாகவே பார்க்கறதுனால பிரச்சனைகள் இருக்கும். எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று வந்து ஏற்றமான காலமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. இருப்பினும் பழைய வீடுகள் விற்கணும்னு பார்த்துருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக விற்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா திருப்பியும் 11ஆம் இடத்துக்கு வக்கரகதியிலேயே வந்து குரு போகிறார். 21/12/2025 பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கே போகிறார். 12ஆம்
2ஆம் இடத்துல வக்கர 11ஆம் இடத்துக்கு போகிறதுல 11ஆம் இடத்துல வக்கர குரு, அதாவது மிதுன ராசிக்கே திருப்பியும் போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் இவ்வளவு நாளாக உங்களுக்கு லாபத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் வக்கரகதி அடைஞ்சதுனால தொழிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசிக்காரர்கள் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மூத்த சகோதர சகோதரிகள் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இளைய சகோதரர்கள் கூட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது 17/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தைகள் மூலியம் பெருமை வரக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பட்டு போகிறது. உங்களுக்கு திடீர் பணயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சப்தமத்தை குரு பார்க்குறார். இதன் மூலியமாக சனி பகவான் அந்த காலகட்டத்தில் வக்கர நிலையிலிருந்து மாறிடுறார். வக்கரம் முடிஞ்சு போயிடுறது அவருக்கு. அதனால் வக்கரம் பெற்ற குரு சனியை பார்க்குறார். அதனால் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சற்று சுமாராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சனி 7ஆம் இடத்தில் இருக்கிற வரலும் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். இருந்தாலும் அவருடைய தாக்கம் சற்று கட்டுப்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் 21/12/2025 மேலே இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் சுமூகமாக முடியும். அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய வீழ்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சற்று பின்னடைவு ஏற்பட்டிருந்தால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தென்குடி திட்டை அப்படின்ற இடத்துக்கு, அதாவது இந்த தென்குடி திட்டைன்றது தஞ்சாவூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்குது. அங்கே போயிட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாங்கும். அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். இங்கே உங்களால் முடிஞ்ச தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது மஞ்சள் தானம் கொடுங்க, அதை தவிர மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுங்க, நெய் தானம் கொடுங்க, அதை தவிர உங்களால் முடிஞ்சது தேங்காய் தானம் கொடுங்க, வாழைப்பழம் தானம் கொடுங்க, அதை தவிர கோவிலில் அந்த சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும். இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நல்ல ஒருவான விமோசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும். அதை தவிர பார்த்தோம்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதுமே டாம்பீகமாகவும் தான் என்ற அகங்காரத்தோடும் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவதன் மூலியமாக இந்த குரு அதிசார வக்கர பயிற்சி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறேன்.